அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திபெத்திய மக்களுக்கும் பிரெஞ்சு தேச மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அரசியல் தொடர்பு இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் மே 18. இப்பொழுது நான் தமிழர் வர்த்தக மையமான லாட்சப்பில் இருக்கின்ற ஒரு திபெத்திய உணவகத்துக்குள்ள வந்திருக்கின்றேன். இந்த திபெத்திய மக்களுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்ற நீங்க கேட்கலாம். அது பின்னராக சொல்கின்றேன். நமக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல், அக்கௌண்டபிலிட்டி, நமக்கான பரிகார நீதி, இமீடியட் ஜஸ்டிஸ் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினால்தான் நமக்கான இனப்படுகொலைக்கான பரிகார நீதி கிடைக்கும். இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் ஸ்ரீலங்கா. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்கே இருக்கின்றது? நெதர்லாந்தில் இருக்கின்றது. மே 18 உலகத் தமிழர்கள் எல்லாரும் நினைவேந்தி கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் நெதர்லாந்திலே நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஓர் சந்திப்பை நடத்தியிருந்தது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய துணை பிரதமர் திரு சிவசுப்ரமணியம் மகிந்தன் அவர்கள் பங்கெடுத்திருந்தார். அவர் அந்த சந்திப்பில் என்ன நடந்தது, என்ன விடயங்கள் பற்றி தருகின்ற செய்தியை பாருங்கள். வணக்கம் எல்லாருக்கும். 18ஆம் தேதி மே மாதம் 2026 நாடு கடந்த அரசு சட்ட படிக்கிற மாணவர்களை, எங்களோட தமிழ் மாணவர்களை ஐசிசிக்குள்ள கூட்டி கொண்டு போய் அங்கே எப்படி அந்த ஐசிசி வேலை செய்கிறத பற்றி அவைய உள்ளுக்குள்ளே அந்த லீகல் ஆஃபீஸரோட சேர்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அங்கே என்ன மாதிரி வேலை செய்யணும், அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுக்குள்ளே கேள்விகளையும் எழுப்பி அவைகளை சென்சிபிளைஸ் பண்ணுறதுக்கு இந்த வேலை திட்டம் எடுத்திருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் மனித சபையில் ஸ்ரீலங்கா தொடர்பாக பல்வேறுபட்ட தீர்மானங்கள் பெறப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலம் ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்திருந்தது அங்கே நடந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள், ஆவணங்கள், சான்றுகள், சாட்சியங்களை கொலை பண்றது. ஐக்கிய நாடுகள் சபை அந்த நேரம் அதை கொலை பண்ணி கொண்டிருந்த அந்த சமயத்துல நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு கையெழுத்து போராட்டத்தை சேர்ந்தது. அந்த கையெழுத்து போராட்டத்துல தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல், அக்கௌண்டபிலிட்டி, அதுக்கான பரிகார நீதி, ரெமிடியல் ஜஸ்டிஸ், இதற்காக கையெழுத்து போராட்டத்தை சேர்ந்தது. அந்த நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் 1.5 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கையெழுத்திட்டு ஐக்கிய நாடுகள் சபையில அது ஒப்படைக்கப்பட்டது. அது ஒப்படைக்கப்பட்ட பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் 8க்கும் மேற்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையில வள அறிஞர்கள், அதாவது தமிழ் மக்கள் இவ்வாறான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதை இன்க்ளூட் பண்ணி தங்களுடைய தீர்மானத்திலே அதை கொண்டு வந்திருந்தார்கள். ஒன்று. அதற்கு பிற்பாடு 2வது தீர்மானத்திலும் ஸ்ரீலங்காவுக்கான பொறுப்புக்கூறல் என்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி ஸ்ரீலங்காவுடைய நீதிமன்றத்தால் கிடைக்குமா? அதாவது அநீதியை செய்ததன் ஊடாகவே அநீதிக்கான நீதியை கிடைக்க முடியுமா? இல்லை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாகவோ அல்ல சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாகவோ இதற்கான பொறுப்புக்கூறல் முக்கியம். அப்ப இன்றைக்கு நாங்கள் சர்வதேச அளவில் புலம்பெயர் தமிழர்கள், அதாவது இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற 3வது தலைமுறை எல்லா துறைகளிலும் இன்றைக்கு கல்வி சார்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சட்டவாளர்களாக இன்றைக்கு பலர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் சர்வதேச ரீதியில சட்டவாளர்களாக சட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ பெருமக்களை நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அழைத்துக் கொண்டு சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்றது. அது எந்த நாள் என்று சொன்னா, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தி சர்வதேசமே எமக்கான நீதி வேண்டும் என்று கோரிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த கோரிக்கையின் உயிர்ப்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் நின்று இந்த கோரிக்கையை முன்வச்சிருந்தது. சரி, அங்கே என்ன கேள்விகள் கேட்கப்பட்டன, அவர்கள் அந்த ப்ரோசஸ் என்ன, ஸ்ரீலங்காவை ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அதற்கான பொறுப்புக்குள்ள கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் அதன் ப்ரோசஸ் என்னன்றது பற்றி எல்லாம் கேட்டிருந்தார்கள். அது பற்றியதான பதிலையும் மகிந்தன் தருகின்றார். அதுல இருந்த மாணவர்கள் கேள்வியில் எழுப்பினவை எப்படி என்று சொன்னால், எப்படி இந்த அரசுக்கு எதிராக ஒரு கேஸ் போடலாம் என்று சொல்லி, அதில் இந்த லீகல் அட்வைசர் இருந்தவர், அவர் ஏற்கனவே ஒரு ஜட்ஜாக இருந்தவர். அப்போ அந்த அடிப்படையில் அவர் எல்லா அந்த ப்ரோசஸையும் அந்த மாணவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினவர். அதுக்கு பிறகு வழியால் அந்த மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்தது, நாங்கள் இப்படியெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி. இப்படி இந்த ப்ரோசஸை தாங்கள் உள்வாங்கலாம், இன்னும் கூட எங்களை வேலை செய்யறதுக்கு விரும்பினவே ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு வந்திருக்கிறது. அது எங்களுக்கு மிக ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். இளைஞர்களுடைய இந்த நம்பிக்கை நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்றது. இதில் முக்கியமாக பார்க்கலாம், நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித சபை கூட்டத்தொடர் இடம்பெறுகின்ற அந்த அமர்வின் பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை என்ன, ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்து, ஐசிசி, அது கொள்ளுங்கதான்.
இப்பொழுது நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித சபையிலே ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த என்ற கோரிக்கையை முன்வைத்தது. அந்த கோரிக்கையின் தொடர்ச்சியாக இப்பொழுது ஐநாவிலிருந்து அடுத்த கட்டமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்குள் நுழைந்து அதுவும் இங்கே படித்து வளர்ந்து வருகின்ற சட்டவாளர்கள் சட்ட மாணவர்களை அழைத்துக் கொண்டு சென்றமை ஒரு புதிய நம்பிக்கையை தருகின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலே ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கலாம், அது அரசாங்கம் கவர்மெண்ட் எப்பொழுதுமே மாறலாம். ஆனால் ஒரு அரசு தான் அந்த இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல் அக்கௌண்டபிலிட்டி. அந்த அக்கௌண்டபிலிட்டிக்கான பொறுப்பு கூறலும் அதற்கான பரிகார நீதி தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டிய தேவையாக இருக்கிறது. சரி, நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் இன்றைக்கு படிமுறையாக செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2026 மே 18 சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அணிதிரண்டமை என்பது நமக்கு ஒரு நம்பிக்கை தருகின்றது. இதனுடைய அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாவே எங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறது. ஏனென்றால் வந்த மாணவர்கள் எல்லாம் நல்ல ஒரு ஒரு நம்பிக்கையோட வெளியால வந்திருக்கிறோம். எங்களோட கணக்கை இப்ப சட்டம் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் இங்கே பிரான்சிலே பார்த்தால் ஜெனோசைடை பற்றி அவையின் மாஸ்டர் செய்யணும், மற்றது பிஹெச்டி செய்யணும். அப்போ அவையின் அந்த ஃபோர்ஸ் அவையின் மோட்டிவேஷன் எல்லாம் நாங்கள் ஒரு சரியான இடத்துல கொண்டு போய் அதை நாங்கள் எங்களோட அநீதியை கேட்டோம் என்று சொன்னால் நான் நம்புகிறேன் எங்களுக்கு எப்போ ஒரு நாள் எங்களுக்கு அந்த விடிவு அந்த 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 குற்ற அந்த அரசு சட்டத்தாரையர்களுக்கு தண்டிக்க கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிறைவாக நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், திபெத்திய மக்களுக்கும் பிரெஞ்சு மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அரசியல் தொடர்பு என்று சொல்லி. என்ன தொடர்பு என்று சொன்னால் நாங்கள் பிரான்ஸ்ல இருக்கிறோம். பிரான்ஸ்ல 2ஆம் உலகப் போர் காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஜெர்மனிய நாசிப்படைகள் பிரெஞ்சு தேசத்தை ஆக்கிரமித்த பிற்பாடு பிரெஞ்சு தேசத்துக்கான அந்த அரசு ஷாத்துக்குள் அவர்கள் பிரித்தானியாவுக்கு இடம்பெயர்கின்றார். பிரித்தானியாவில் தான் ஒரு எக்ஸல் கவர்மெண்ட்டை உருவாக்குறார். பிரான்சுக்கான ஒரு எக்ஸல் கவர்மெண்ட் உருவாக்கி பிரித்தானியாவிலிருந்து தான் பிரெஞ்சு தேசத்தை அவர் வழி நடத்தினார். இரண்டாவது, இன்று திபெத்திய மக்களை பார்த்தோம் என்று சொன்னால் திபெத்திய மக்களும் அவர்கள் தங்களுக்கான ஒரு எக்ஸல் கவர்மெண்ட்டை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். பிரெஞ்சு தேசம் சிங்கள நாசிப்படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பொழுது ஷாத்துக்குள் அவர்கள் ஒரு எக்ஸல் கவர்மெண்ட்டை பிரித்தானியாவிலே உருவாக்கியார். திபெத்திய மக்கள் தங்களுக்கான எக்ஸல் கவர்மெண்ட்டை உருவாக்கினார். அதன் அடுத்த கட்டமாக தமிழர் தேசம் 2009 அங்கே நிறுவப்பட்டிருந்த நடைமுறை தமிழர் அரசு மிகப்பெரிய இன அழிப்பினூடாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு அந்த நடைமுறை தமிழர் அரசின் தொடர்ச்சியாக உருவாக்கம் பெற்றதுதான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழம். இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. நாம் ஒரு அரசுக்குரிய இனம் என்ற நிமிர்வாக இன்றைக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இருக்கிறது. அந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தான் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக அதற்கான சர்வதேச சட்ட விதிகளையும் அந்த சர்வதேச புரோசஸின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து இன்று அடுத்த கட்டமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்குள் உள்நுழைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.